நீ இப்பதான் அந்த இயக்கத்துக்குள்ள போயிருக்க. ஆதவ ஒரிஜினுக்கு ஓப்பனா கேட்குறேன்னா, இது நீ வந்து அப்பவே கூப்பிட்டு ஒரு நாகரிகமா என்ன பண்ணனு, நீ விஜய் போய் பார்க்கும்போது எம்ஜிஆர் நல்லா கேட்டுக்குங்க, எம்ஜிஆர் அப்புறம் விஜய் தான் மிகப்பெரிய தலைவரா தெரிஞ்சுன்னு வந்தேன்னு நீ சொல்றீன்னா அது ஸ்கிரிப்ட் இல்லையா? அசோக் எதனால சொன்னாரு? அவங்க எழுதி கொடுத்தது சொன்னாரு. அதான் பக்குவமா சொல்லிட்டேன். அவர் வந்து மூல வளர்ச்சி இல்லாம ஏதோ ஒரு அரசியலுங்கிறத ஒரு விளையாட்டுத்தனமா செஞ்சுக்கிறதுக்கு, அரசியல் யதார்த்தமா பண்றதுக்கு, அரசியல் தெரிஞ்சு ஒதுங்கி இருக்கிறதுக்கு வித்தியாசம். நான் மறுபடியும் சொல்றேன், அவருக்கு கட்டமைப்பு கிடையாதுங்க. அவர் விஜய்க்கு கட்டமைப்பு கிடையாதுங்க. கண்டிப்பா மூல வளர்ச்சி இருந்தா நேரம் எப்பவே முற்றுப்புள்ளி வச்சிருப்பாருங்க. சூப்பர் ஸ்டார் சொல்லும் போதே ஒரு நல்ல மனிதன் என்ன சொல்லி இருக்கணும், சார் அது எனக்கு கிடையாது, நீங்க கேளுங்க, இது என்னுடைய பதவி கிடையாது, என்னுடைய பட்டம் கிடையாது, நான் வந்து அவரை பார்த்து வளர்ந்தவன், நான் சூப்பர் ஸ்டார் அன்பு தலை. அன்னைக்கு நீங்க அதெல்லாம் நீங்க எல்லாருமே நீங்க நோட் பண்ணலையா? அவர் ஒரு நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் யாரை சொல்றாரு? எம்ஜிஆர் சொல்றாரு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் புரட்சி கலைஞர் ஒரே ஒரு விஜய் கடைசியா தான் சொல்றாருன்னா உங்க வன்மம் தெரியலையா? நீ இப்ப என்ன இப்ப இந்த விஜய் வந்து என்ன செஞ்சிருவாருன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. இந்த 50 நாள் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு தருதலையா போய் பாவம் அங்க இருக்கிற சின்ன பசங்களை எலெக்ஷன்ல நிப்பாட்டி அவங்க குடும்பத்துல இருக்கிற கொஞ்ச நெஞ்ச காசையும் கொண்டு வந்து நிப்பாட்டி இவங்களை புள்ளா நிப்பாட்டி தெரு கூட்டுவாங்க.